ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 4 ராஜாக்கள் இருந்த நாட்களில் என்று சொல்லி சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலும், சினையார் என்பது பாபிலோனியாவை குறிக்கிறது. அந்த அம்ராப்பேலும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகும், ஏலாமின் ராஜாவாகிய இன்றைய ஈரானை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கெதர்லாகோமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அப்படின்னு சொல்லி 4 ராஜாக்கள் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய போராவோடும், கொமராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும், அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும், செபயோமின் ராஜாவாகிய செமபெரோடும், சோபார் என்னும் பேராவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். ஒரு 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோடு கூட உப்பு கடலாகிய சித்திம் பள்ளத்தாக்கில் கூடி அங்கே யுத்தம் நடக்குது. உப்பு கடல் என்பது சவக்கடலை குறிக்கிறது. அந்த இடத்துல 4 ராஜாக்களுக்கும் 5 ராஜாக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. முதல்ல இந்த 5 ராஜாக்களும் 12 வருஷம் கெதர்லாகோமேரை சேவித்து 13ஆம் வருஷத்தில் தான் இப்போ கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருந்த இந்த 5 ராஜாக்களும் இப்போது அந்த ஏலாமின் ராஜா, ஈரானின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரோடு கூட அவங்க கலகம் பண்ணி இப்போது ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிற்று. 14ஆம் வருஷத்தில் கெதர்லாகோமேரோடும் அவனோடு கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்னாயிமிலே இருந்த ரப்பாய்மியரையும், காமிலே இருந்த சூசிமியரையும், சாவேக்கிரியாத்தீமிலே இருந்த எமியரையும், சேயிர் மலைகளில் இருந்த ஓரியரையும், வனாந்தரத்துக்கு அருகான எல்பரான் மட்டும் முறியடித்து திருப்பி காதேஸ் என்னும் என்மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடனைத்தையும் அத்சாத்சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்போது இந்த சோதோமின் ராஜா, கொமராவின் ராஜா, அத்மாவின் ராஜா, செபயோமின் ராஜா, சோவார் என்னும் பேலாவின் ராஜாக்கள் புறப்பட்டு இந்த சித்திம் பள்ளத்தாக்கில் இந்த 4 ராஜாக்களோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். அது அங்கே ஏன் அந்த யுத்தம் நடக்குதுன்னா, சித்திம் பள்ளத்தாக்கில் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் நிறைய இருந்துச்சு. அவர்கள் அந்த நாட்களிலே கட்டடம் கட்டுகிறதற்கு செங்கலையும் நிலக்கீழையும் வைத்து அவர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த நிலக்கீழினால் இப்போ பெரிய யுத்தம் உண்டாயிற்று. இங்கே சோதம் குமராவின் ராஜாக்கள் எல்லாம் முறிந்தோடி விழுந்து ஓடுறாங்க. அங்கே மீந்தவர்கள் எல்லாம் மலைகளுக்கு ஓடி போகிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே சோதோமின் அந்த பட்டணத்தில் உள்ள, கொமராவின் பட்டணத்தில் உள்ள பொருட்கள், போஜன பதார்த்தங்கள் எல்லாரையும், அதாவது ஆபிரகாமினுடைய சகோதரனின் மகனாகியிருக்கிற லோத்துவை, அவனுக்கு உண்டான பொருள்கள் இப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை, ஸ்திரீகளை, ஆட்களெல்லாம் மொத்தத்துக்கு இந்த 4 ராஜாக்கள் கொண்டு போயிட்டாங்க. தப்பி ஓடின ஒருவன் எபிரனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலோனுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை, சகோதரன் என்று சொன்னால் அண்ணனுடைய மகன்தான், ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்துவையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கைப்படிந்தவர்கள் என்று சொன்னால் பயிற்சி பெற்ற அடிமைகள் போல அவருடைய வீட்டில் வேலைக்காரர்களாக இருந்தவர்கள், அவர்கள் யுத்த பயிற்சி பெற்றவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இங்கே எபிரேயனாகிய என்று சொல்லி 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயன் என்ற சொல் முதலாக வேதாகமத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. எபிரேய மனிதனாக அறிமுகப்படுத்தப்படுகிற இந்த ஆபிரகாமுக்கு தான் இந்த பெயர் கொடுக்கப்படுகிறது. இவன் சந்ததியாகிய ஈசாக்குக்கும் யாக்கோபும்
அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் எபிரேயர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்டது ஆதியாகமம் 40:15 பார்க்கலாம், ஆதியாகமம் 43:32 பார்க்கலாம், யாத்திராகமம் 2:11 பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்று இஸ்ரவேலர்களுக்கு பொதுவாக எழுதப்பட்ட நிருபம் எபிரேய நிருபம் என்று அழைக்கப்பட்டது. இதற்கு என்ன காரணம், இந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால் 2 கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஆபிரகாமினுடைய மூதாதையரில் ஒருவனாகிய ஏபேர் என்பவனுடைய சந்ததியிலிருந்து இந்த ஏபேர் என்கிற அவனுடைய சந்ததியில் தானே ஆபிரகாம் வந்திருக்கிறார். ஆகவே ஏபேர் என்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை என்று சொல்லி வந்துவிட்டது என்று சொல்லி ஆதியாகமம் 10வது அதிகாரம் 21ஐயும் 22ஐயும் அங்கே காரணம் காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை பார்க்கிலும் இன்னொரு கருத்து அதிகமாக வலியுறுத்தப்படுகிற கருத்து என்னன்னு சொன்னால், எபிரேயனாகிய ஆபிரகாம் என்ற சொல்லானது நதியை கடந்து வந்தவன், அதாவது யூப்ரட்டிஸ் நதியை அவன் கடந்து வந்தவன் என்கிற வார்த்தையானது அந்த அர்த்தத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எபிரேயன் என்று சொன்னால் கடந்து வந்தவன் என்கிற பொருள். இது 100க்கு 100 பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய மொழி எபிரேய மொழி நியாய தீர்ப்புக்கு செல்லும் மக்களிலிருந்து தேவ அழைப்பை பெற்று கடந்து வந்தவன் என்கிற பெயரை உடையவனாக இருந்தபடியினால் ஆபிரகாம் எபிரேயன் என்று அழைக்கப்பட்டான். அதாவது அவனுடைய மூதாதையர்கள் அவர்கள் சந்திர வழிபாடுகளை உடையவர்களாக, அநேக விக்கிரக வழிபாடுகளை உடையவர்களாக இருந்தார்கள். அங்கே இருந்து அவன் அந்த கோபாக்கினை நின்று ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டு கடந்து வந்தவன் என்கிறதுனால இவனுக்கு இந்த பெயர் கொடுக்கப்படுகிறது. இவனுடைய சந்ததியினரும் அப்படியே அழைக்கப்படுகிறார்கள். ஏன்னு சொன்னால், இவர்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிற போது எகிப்திலிருந்து இவர்கள் கடந்து வந்தவர்கள். செங்கடலையும் கடந்து யோர்தானையும் பிளந்து இவர்கள் அங்கே கானான் தேசத்துக்கு கடந்து வந்தவர்கள். ஆகவே இவர்கள் தொடர்ச்சியாக எபிரேயர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதே போல் கிறிஸ்து என்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பின்பு நம்மை நரக ஆக்கினை நின்று நம்மை கடக்கும்படி அவர் நமக்கு செய்திருக்கிறார். நரக சிட்சை நின்றும் வனாந்திர வாழ்வினின்றும் கடந்து வந்து நாம் ஒரு லட்சிய நாடாகிய பரம கானானை நோக்கி நாமும் கடந்து செல்லுகிற ஒரு எபிரேயர்களாகத்தான் இருக்கிறோம். நமக்கென்று ஒரு லட்சிய நாடு ஒன்று உண்டு, நமக்கென்று ஒரு அருமையான நேசர் ஒருவர் உண்டு. அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக வீற்றிருக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு நம்மை நரக தண்டனையிலிருந்து, பாவ தண்டனையிலிருந்து, அக்கிரமத்தின் தண்டனையிலிருந்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து அந்த தண்டனையிலிருந்து விடுவித்தவர் மாத்திரமல்ல, அதிலிருந்து கடந்து வர செய்து நம்மை பிரயாணப்பட்டு நம்மை அந்த ஒரு லட்சிய நாடாகிய பரலோகத்தை நோக்கி நாம் வாழ்கிற ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எபிரேயனாகிய ஆபிரகாம். அதே போல் இங்கே அடுத்தபடியாக இவர் போய் எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்துட்டார். 318 பேரை தான் வீட்டில் இருக்கிற ஆள்களை அவர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுத்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான்னு 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அங்கே சகோதரனாகிய லோத்துவேனா தன்னுடைய அண்ணன் மகனை, அவனுடைய பொருள்களை, ஸ்திரீகளை, ஜனங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டான். இப்போது அந்த 4 ராஜாக்களும் முறிந்து ஓடிட்டாங்க. முறிந்து ஓடணுன்னு இப்போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கினும் சாவை பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். இப்போது அங்கே சோதோமின் ராஜா ஆபிரகாமை சந்திக்கிறதுக்கு போகிறாரு. பெரிய ஜெயம் கிடச்சிருச்சு, நம்ம ஜனங்களெல்லாம் திரும்ப வர்றாங்க, பொருள்களெல்லாம் திரும்ப கிடஞ்சிருச்சின்னு சொல்லி அவர் ஆசையோடு கூட எதிர்கொண்டு போகிறார். அதற்கு முன்னாடி இங்கே உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து என்று பார்க்கிறோம். இது கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமானவனாக, அதாவது இவர் ஒரு ராஜாவாக, ஒரு ஆசாரியனாக இவர் இருக்கிறார் என்கிற காரியமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பலியின் மூலமாகத்தான் தேவனிடத்தில் நாம் பாக்கியத்தை பெற முடியும், அவரிடத்தில் நெருங்கி வர முடியும். உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் அப்படின்னா இந்த உலகத்திலேயே உயர்ந்த ஒருவர், இந்த உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கிலும் உயர்ந்தவர், இந்த உலகத்தில் எலியோன் என்று அழைக்கப்படக்கூடிய உன்னதமான தேவன்,
அவருக்கு ஆசாரியனாயிருந்த என்றால் இங்கே இயேசுவை இது முன்னடையாளமாக குறிக்கிறது. அவர்தான் ராஜாவாக, நித்திய ராஜாவாக, நித்திய ஆசாரியத்துவத்தை உடையவராக இருக்கிறார். அந்த ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த எலியோன் என்று அழைக்கப்படுகிற உன்னதமான தேவனிடத்தில் நாம் சேர முடியும் என்கிற அந்த காரியத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது எபிரேயர் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதை தெளிவாக எழுதுகிறார். சங்கீதம் 110:4 இந்த மெல்கிசதேக்கு குறித்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. இப்போது அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இங்கே இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமானது இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சாலமின் ராஜா என்பது இங்கே இவரை மெல்கிசதேக்கு நீதியின் ராஜாவாக, எருசலேமின் இன்னொரு பெயராக சாலேம் சமாதானம் என்று அழைக்கப்படுகிற பட்டணமாக இது இங்கே குறிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். 10ல் ஒரு பகுதியை இங்கே காணிக்கையாக செலுத்தினான் என்று முதலாக தசம பாகத்தை குறித்த ஒரு காரியம் இங்கே வருகிறதை பார்க்கிறோம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். ஒரு ராஜாவாக இருந்தால் ஆளுகிறதற்கு ஆட்கள் வேணும், அதனால் ஆட்களெல்லாம் தந்துருங்க, எல்லா பொருள்களையும் நீங்கள் வைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறதை பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாம் முதல்ல எகிப்துக்கு போயிருக்கும் பொழுது மனைவியை கொண்டு போயிட்டான் பார்வோன். அப்பொழுது நிறையா அவனுக்கு பொண்ணை, நிறையா செல்வங்களை, நிறைய ஆடு மாடுகளெல்லாம் அங்கே அவனுக்கு கொடுத்த போது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு. ஆனால் இப்போது இவருக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் மேலே ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவரை கொஞ்சம் அறிந்து கொண்டதுனால தெளிவாக சொல்கிறாரு. இங்கே அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும், சரட்டை என்பது ஒரு நூல்கண்டை குறிக்கிறது, நாம் நூல்கண்டுன்னு சொல்கிறோமே, ஒரு நூல்கண்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. அதாவது நான் கானானியர்கள் இடத்துலேருந்து நான் எந்த ஒரு காணிக்கையும் நான் வாங்கணும்னு அவசியம் இல்லையா, வானத்தையும் பூமியும் உடையவராகிய, அதாவது எலியோன் என்று சொல்லப்படுகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லட்சியத்தை நோக்கி ஓடி அங்கே பயணம் செய்த ஆபிரகாமுக்கு லட்சியங்கள் அவனுடைய நோக்கத்தை திருப்பலை. பஞ்சத்தின் போது கொஞ்சம் தடுமாறினார், அதற்கான தண்டனையையும் அங்கே பெற்றுக்கொண்டார். கொள்ளையடைத்து சென்ற அரசர்களை வென்று திரும்பின வேளையில் சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வந்து கொள்ளையடித்த பொருளெல்லாம் நீங்கள் வைத்து கொள்ளுங்கன்னு சொன்னபோதும் ஆபிரகாம் சொல்கிறாரு, என்னை நீர் ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு இதில் நான் ஒன்றையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஐஸ்வர்யம் எல்லாம் எனக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது என்கிறதுல அத்தனை தெளிவுள்ளவனாக 23வது வசனத்தில் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி எத்தனை விசுவாசிகள் நெஞ்சை தொட்டு சொல்ல முடியும், இந்த சம்பத்துகள் உன்னத தேவன் அவருக்காக செலவிடுகிறதற்காகத்தான் எனக்கு என் ஆண்டவர் தந்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் எத்தனை பேர் சொல்ல முடியும். ஊழியத்துக்காக நம்ம பணங்களை அதிகமாக கொடுக்காதபடி வங்கி கணக்குகளிலும் வட்டி கடைகளிலும் அதே போல் சொத்து பெருக்கக்கூடிய அநேக காரியங்களிலும் வைத்து கொண்டு ஆண்டவரை நம்ம ஏமாற்றுகிறவர்களாக நிச்சயமாக இருக்கக்கூடாது. நம்ம நடிக்க முயலும் ஆன்மீக ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக அறியக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அவருடைய கரங்களினால் வரணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்படி கொடுக்கப்பட்ட செல்வங்கள் நம்ம பூட்டி வைப்பதற்கு அல்ல, அனித்தியமான உலக பொருள்களினால் சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். நீங்கள் வாழும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அந்த அனித்தியமான உலக பொருள்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஊழியத்திற்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள், ஊழியத்திற்காக நீங்கள் கொடுங்கள், ஆண்டவருடைய சுவிசேஷம் பரம்புகிறதற்கு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி இங்கே நம்ம வேதம் நமக்கு அருமையாக அறிவுரை கூறக்கூடியதாக இருக்கிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தோம், அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமற் போனால் அது நமக்கு பாவமாக முடிந்துவிடும். ஆகவே
இந்த இடத்துல லோத்துவை காப்பாற்றின ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து கடந்து வந்தவன். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் நரக அக்கினியில், நரக தண்டனையிலிருந்து நம்மை அதை கடத்தி வர செய்து இன்றைக்கு நம்மை நீதிமானாக மாற்றி ஒரு லட்சிய நாட்டை தந்து ஒரு நேசரை நமக்கு தந்து நமக்கு முன்பாக அந்த இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி நமக்கு முன்பாக அவரை வைத்து பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும்படியாக அழைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் ஓடுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆசாரியனாகிய அந்த ஏலியோன் என்கிற உன்னத தேவனுடைய ஆசாரியனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கும் நம்மை திடப்படுத்துகிறதற்கும் நம்மை உற்சாகப்படுத்துகிறதற்கும் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இங்கே ஆபிரகாம் தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் அங்கே காணிக்கை செலுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே நமக்கு உண்டானவைகள் ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்தப்பட வேண்டும். லட்சங்களை நோக்கி நம்முடைய நோக்கங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. லட்சங்களுக்காக அலைந்து திரிகிறவர்களாக இருந்துவிடக்கூடாது. உன்னதமான தேவன் ஒருவரே, எலியோன் என்று அழைக்கப்படுகிற என் உன்னத தேவனே எனக்கு ஆசீர்வாதங்களை தர முடியும் என்கிறதில் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாமினுடைய ஸ்பாவங்களை ஆண்டவரே எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.